இங்க பாத்தீங்கன்னா இந்த பொண்ணோட கணவர் பையில பாத்துக்கிட்டு சாப்பாடு போடுன்னு சொல்றாரு. அப்படியே இந்த பொண்ணு தன்னோட கணவருக்காக சாப்பாட்டுல குழம்ப ஊத்தும் போது இந்த பொண்ணோட மாமியார் இந்த பொண்ணை இடிச்சு விட்டுட்டு போறாங்க. கொழும்பு எல்லாமே கணவர் மேல கொட்டிடுது. டென்ஷனான கணவரும் பாத்தீங்கன்னா எழுந்து தன்னோட மனைவியை அடிச்சிட்டு என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க, இப்போ வீட்டை விட்டு போன்னு சொல்லி துரத்தி விட்டுறாரு. அந்த பொண்ணு வீட்டை விட்டு போயிட்டு 2 நாள் ஆகுது. மனைவியை அழைச்சிக்கிட்டு வரலான்னு சொல்லி அந்த பொண்ணோட வீட்டுக்கு போறாரு. போனவரும் அவரோட மனைவியை பார்த்து இங்க பாருமா, தெரியாம தப்பு பண்ணிட்டேன், உன் காலில் வேணாலும் விழுந்த மன்னிப்பு கேட்டுக்கிறேன், வீட்டுக்கு வந்துருமான்னு அந்த பொண்ணை பார்த்து கெஞ்சிறாரு. அங்க இந்த பொண்ணோட அண்ணன்காரனும் மச்சான பார்த்து என்ன தைரியத்தோட என்னோட வீட்டுக்கு வந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லும் போது இந்த பொண்ணு வேணானான்னு சொல்றா. இந்த பொண்ணோட அண்ணன்காரனும் இங்க பாருமா, இவன் ரொம்பவே மோசமானவன், நீ மறுபடியும் கண்ணை கசக்கிக்கிட்டு இங்கதான் வந்து நிக்க போற, அதுக்கப்புறமா உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிறாரு. இவர் ஒரு வழியா மனைவியை சமாளிச்சு வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வராரு. மருமக வீட்டுக்கு வரத பார்த்த இந்த பையனோட அம்மாவும் அங்கேயே நில்லு, இவளை எதுக்குடா மறுபடி வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வரேன்னு கேக்குறாங்க. இத கேட்டதும் அந்த பையனும் அவ என்னோட மனைவி, அவ இருக்க இடத்துல தான் நானும் இருப்பேன், அதை கேட்க நீ யாருன்னு தன்னோட அம்மாவை பார்த்து கேட்கிறான். அதுக்கு அந்த அம்மாவும் அவளுக்காக என்ன நீ யாருன்னு கேட்டல அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. இந்த பையனும் தள்ளம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ள போறான். இப்படியே மறுநாள் ஆகுது. இந்த பொண்ணு அவளோட எக்ஸாமுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கும்போது மருமக மேல செம்ம கோபத்துல இருந்த மாமியாரும் இங்க என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி கேட்கும் போது இந்த பொண்ணு என்னோட எக்ஸாமுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கேன் அத்தை அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட மாமியாரும் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது என்னோட பையனை வளைச்சு போட்டு நீ படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும், வீட்டுல இருக்க வேலையை போயிட்டு பாருடி அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு அந்த பொண்ணை வந்து துரத்தி விடுறாங்க. இப்படியே தினமும் அந்த பொண்ணுக்கு நிறைய கொடுமைகளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு கணவர்கிட்ட அடியும் வாங்கிக்கிட்டு வீட்டுல எல்லா வேலைகளுமே ரொம்ப கஷ்டப்பட்டு பாக்குறா. இப்படியே அந்த பையனும் நைட்டு சாப்பிட்டுக்கிட்டே சமையல் கட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த தன்னோட மனைவியை அழைச்சி அம்மா எனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க, நீ என்னடி பண்ணிக்கிட்டு இருந்தன்னு சொல்லி கேட்டு சரமாரியா மனைவியை அடிக்கிறான். அவனும் அழுதுகிட்டே இருக்கும்போது மாமியார் அந்த மருமகளை பார்த்து சொல்றாங்க, உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தாம விட மாட்டேன், அவன் என்னோட பையன்டின்னு கருவத்தோட போறாங்க. இப்படியே இந்த பொண்ணு தன்னோட அண்ணங்கார மறுபடியும் கண்ணை கசக்கிக்கிட்டு வீட்டுக்கு வருவேன்னு சொன்னதை நினைச்சு பார்க்கும்போது ரூமுக்குள்ள வந்த மாமியாரும் சாப்பாடெல்லாம் அப்படியே கிடக்கு, போயிட்டு பாத்திரங்களை கழுவுடின்னு அந்த பொண்ணை துரத்தி விடுறாங்க. இப்படியே இந்த பொண்ணு பாத்திரங்களை கழுவிக்கிட்டு இவங்களோட கொடுமைகளை தாங்க முடியாம பாத்திரங்களை கீழே விட்டு அடிக்கிறா. சமையல் கட்டுல சத்தம் கேட்டதும் அம்மாவும் பையனும் சமையல் கட்டுக்கு போனவங்க அந்த பொண்ணோட கைய பிடிச்சி எதுக்காக பாத்திரங்களை போட்டு உடைக்கிறேன்னு கேட்கும்போது அந்த பையனோட கைய தட்டி விட்டுட்டு ரூமுக்குள்ள போயிட்டு கதவை டாப்பா போட்டுக்கிறா. அம்மாவும் பையனும் கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள போயிட்டு பார்க்கும்போது இந்த பொண்ணு மேல இருக்க ஃபேன்ல தூக்கு கயிறை மாட்டிக்கிட்டு இருக்கும்போது உள்ள போன இந்த பையனும் யார கேட்டுட்டு இங்க தூக்கு கயிறு மாட்டினு கேட்கிறான். துணிச்சலான இந்த பொண்ணும் கணவரை பார்த்து கேட்கிறா, நான் தூக்குல தொங்குறதுக்காக மாட்டுன கயிறு இல்ல, பொட்ட பசங்க மாதிரி அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு என்ன எவ்வளவு கொடுமை பண்ற, இதுல வேற நான் தூக்குல தொங்கணுமா, நான் என்ன பைத்தியமா, இந்த தூக்கு கயிறுல நீயும் உங்க அம்மாவும் சேர்ந்து மாட்டிக்கிட்டு சாவுங்கடான்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்பி தன்னோட தாய் வீட்டுக்கு போறா. இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.